கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கு உண்டான ஒரு உயிருள்ள ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை லூக்கா 12:7. அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கலும் நீங்கள் விசேஷத்தவர்களாக இருக்கிறீர்கள். இன்றைக்கி அநேக அடைக்கலான் குருவிகளை பார்க்கலும் நீங்களாம் ஒரு விசேஷமான ஆளுங்கிறார். இன்றைக்கி இயேசப்பா நம்மளை பார்த்து எப்படி அழைக்கிறாரு, எப்படி கூப்பிட்றாரு அப்படின்னு கேட்டால் விசேஷமானவன், விசேஷமானவன். இன்றைக்கி நம்மளுக்குள்ள ஒரு விசேஷம் அடங்கியிருக்கு. அந்த விசேஷம் தெரியாமல் நம்மளே நாமே மட்டுப்படுத்தி, நான் உதவாக்கரை, நான் ஒன்றும் இல்லை, நான் ஒரு குப்பை, நான் ஒரு தூசி, என்னால் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு மட்டுப்படுத்தி கொண்டு இருக்கிறோம். ஆனால் ஏசப்பா உங்களை என்னை எப்படி பார்க்குற தெரியுமா? விசேஷமானவர். சாலமன் உடுத்தியதை பார்க்கலும் நான் உங்களுக்கு உடுத்தி வைத்த அழகு பார்க்குற தெய்வம் இயேசுவானவர். அவர் போல் ஒரு தகப்பன் யாருமே கிடையாது. அவர் போல் நம்மளை நேசிக்கிறவர் யாருமே கிடையாது இந்த உலகத்தில். இன்றைக்கி நம்மளை பார்த்து சொல்கிறாரு, நீ விசேஷமானவர். இன்றைக்கி உங்கள் வீட்டில் ஏதோ ஒரு கல்யாணம் காட்சி எது நடந்தால் வீட்டில் என்ன செய்வாங்க, வாழை மரம் நட்டுவாங்க, ஒரு சீரியல் லைட்டு பல்ப் போட்டிருப்பாங்க. வீடு பார்க்குறவங்க கேட்பாங்க, என்ன உங்கள் வீட்டில் விசேஷமா, வீட்டில் ஒரே லைட்டாக எரியுது அப்படின்னு கேட்பாங்க. கர்த்தர் சொல்கிறாரு, நம்ம வீட்டில் எப்போதுமே விசேஷம்தான். ஏன்னா விசேஷமான என் தகப்பன் இயேசு நமக்குள்ளே இருக்கிறார். அதனால் நாளைய தினத்தை குறித்து கலங்காதீங்க. காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள். விதைப்பதுமில்லை, அற்புதமில்லை, களஞ்சியத்தில் சேர்ப்பதுமில்லை, அவைகளை காட்டிலும் நீங்கள் விசேஷமானவர் என்று இயேசுவானவர் சொல்கிறார். புதிய ஏற்பாட்டில் சாலமன் உடுத்தியதை பார்க்கிலும் நான் உங்களை உடுத்தி வைத்த அழகு பார்ப்பேன் அப்படிங்கிறார். இது இயேசுவானவர் சொல்கிற ஒரு வார்த்தை. அதனால் இன்றைக்கி நீங்கள் சாதாரண ஆள் இல்லை. நீங்கள் ஜோசப்பாக இருக்கலாம், பெர்னாண்டஸாக இருக்கலாம், மேரியாக இருக்கலாம், ஃபெலிக்ஸாக இருக்கலாம், இப்படி எந்த பேர் வேணாலும் இருக்கலாம். ஆனால் நீங்கள் வச்ச பேர். ஆனால் ஏசப்பா நம்மளை எப்படி அழைக்கிறாரு தெரியுமா? விசேஷமானவன். நம்ம எல்லாத்தையும் விசேஷமான சொல்கிறோம். நம்மகிட்ட ஒரு விசேஷம் இருக்குது, அனுதினமே விசேஷம் நம்மகிட்ட இருக்குது. அதனால் இன்றைக்கி நீங்கள் சாதாரண ஆள் இல்லை, நீங்கள் ஒதுக்கப்பட்ட ஆள் இல்லை, நீங்கள் தள்ளப்பட்ட ஆள் இல்லை. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். நீங்கள் விசேஷமானவர்கள். இந்த நாளிலே நீங்கள் விசேஷமானவர்கள் என்று நினைத்து பாருங்கள். விசேஷம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். சரிங்களா? உங்களுக்கு நான் ஜெபிக்கிறேன். தகப்பனே இயேசுவே நன்றியோடு துதிக்கிறேன். ஆண்டவரே, அடைக்கலான் குருவிகளை பார்க்கலும் நீங்கள் விசேஷமானவர்கள் என்று சொல்லி எங்களை பேர் சொல்லி அழைத்த தேவன் நீங்கள் ராஜா. இந்த நாளில் கூட யார் குடும்பத்தில், யார் வாழ்க்கையில் விசேஷம் நடக்கலையோ, திருமண காரியம் நடக்கலையோ, வேலை காரியம் கிடைக்கலையோ, இன்றைக்கி ஒரு விசேஷமான ஒரு நல்ல காரியத்தை இன்றைக்கி செய்ய தாப்பனே. திருமண காரியங்கள் கைகூடி வரட்டும், கற்பத்துக்கு நீ கைகூடி வரட்டும், நல்ல வேலை கைகூடி வரட்டும் தாப்பனே. யாரெல்லாம் என்ன காரியத்தை எதிர்பார்த்துக்கொண்டு இருக்கணும் அந்த காரியத்தை நீங்கள் செய்யுங்க. அப்படி செய்ய போகிறதுக்கு நன்றி. காத்துக்கொள்ளுங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா.